ஆதியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நமது தேவகோமான் இன்றும் மங்கா புதுமை சிந்தும் நமது குலக்கொடியாம் நமது தேவ தேவேஸ்வர் அவர்கள் நமது உள்ளத்து இருட்டை நீக்கி பிரகாச கதிர் பாய்ச்சுவான் வேண்டி அவர்கள் வர்ஷிக்கும் அந்த திருவாயுரை அமுத வர்ஷிப்பின் போது எடுத்தாள்கின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 28வது பழமொழியாக நாம் பார்க்கவிருக்கிற பழமொழி, தான் தோன்றி வாய்ஞானிகள் கடையாணி இல்லா வண்டியாகும். தான் தோன்றி வாய் ஞானிகள் கடையாணி இல்லா வண்டியாகும் என்ற இந்த பழமொழி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இந்த பழமொழி வாயிலாக நமது தேவ தேவேஸ்வர் அவர்கள் நமக்கு அளிக்கிற அந்த அறிவு பிரகாசம் என்ன என்று நாம இன்னைக்கு பார்ப்போம். அதாவது ஒரு வண்டிக்கு கடையாணி என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அந்த கடையாணி இல்லைன்னா அந்த வண்டியால கொஞ்சம் கூட நகரவே முடியாது. இது சம்பந்தமா இன்னொரு பழமொழி கூட சொல்லுவாங்க, அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் நகராது அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சாணி இல்லாத தேர் முச்சானும் நகராது என்றால் 3 சான் கூட, அச்சாணி இல்லாத ஒரு தேர் ஒரு 3 சான் அளவு தூரம் கூட நகர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வண்டி இயங்குவதற்கு, அதனுடைய இயக்கத்திற்கு, அது முன்னேறி செல்வதற்கு கடையாணி அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது இல்லை என்றால் அந்த வண்டி ஒன்றுக்கும் உதவாத ஒரு பொருளாக ஆகிவிடும். அது போலத்தான் இந்த தான் தோன்றி வாய்ஞானிகள், யாரும் தானாக ஞானிகள் தோன்ற முடியாது, ஒருத்தவங்க தோற்றுவிக்கணும். இந்த தான் தோன்றி நானா ஞானியா முளைச்சிட்டேன், திடீர்னு எனக்கு வானத்துல இருந்து வந்து குதிச்சுச்சு, திடீர்னு கோயில் கதவு படேர் என்று திறந்து ஒருவர் ஞானத்தை ஏற்றினார், நான் விழிக்கு போகிற பாதையில குறுக்கிட்டு ஒருவர் கண்டத்தில் நெற்றியும் இப்படி எல்லாம் காமிச்சு எனக்கு ஞானத்தை ஏற்றினாரு, இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா கடையாணி இல்லாத வண்டிகள். இந்த தான் தோன்றி ஞானிகள் ஒன்றுக்கும் உதவாத, அந்த கடையாணி இல்லாத வண்டி ஒன்றுக்கும் உதவாது. அது போல இதுவும் இந்த மாதிரி எல்லாம் கட்டுக்கதைகள் பேசுற இந்த வாய்ஞானிகள் ஒன்றுக்கும் உதவாத உதவாக்கரை என்று சொல்வார்களே, அந்த உதவாக்கரைகளாகத்தான் இருக்கும். அப்போ இந்த கடையாணி அல்லது அச்சாணி ஒரு வண்டிக்கு எவ்வளவு அவசியமோ அதுபோல எது ஒன்றுக்குமே ஒரு ஆதாரமான ஒரு கடையாணி தேவையாகத்தான் இருக்கு. ஒரு விருட்சத்துக்கு கூட அதுல ஒரு ஆணி வேரானது ஒரு தலைவனாக இருந்து அந்த விருட்சத்தின் வாது, கொம்பு, கொப்பு, கொலை, இலை அனைத்திற்கும் தான் மண்ணில் இருந்து தேடி திரட்டி சம்பாதித்த அந்த உணவை அது அழித்து கொண்டிருக்கிறது. அழித்து அந்த விருட்ச குடும்பத்தின் தலைவனாக விளங்கி கொண்டிருக்கிறது அந்த ஆணிவே என்று நம்முடைய பெருமானவர்கள் இது பற்றி நமக்கு மான்மியத்துல எடுத்து காட்டியிருக்காங்க. எப்படி ஒரு ஆணி வேரானது ஒரு விருட்சத்துக்கு முழுசுக்கும் ஒரு குடும்ப தலைவன் போல இருந்து பாதுகாக்குது அப்படின்னு தெய்வம் அவர்கள் இந்த ஜீவசிம்மாசன பருவத்துல பிரசங்க பகுதியில எடுத்து காட்டுறத நம்ம பார்ப்போம். மான்மியம் ஜீவசிம்மாசன பருவம் பக்கம் 304 பார்ப்போம். நெடும் பழங்கால அழிகளி பயிற்சி முதிர் விளைவேறி கொண்டேறி நிற்கும் பெரிய வையத்தினோரே, எம்முடைய பிறப்பரை ஓர் சிறிய வித்தினிடத்தே உள்ளடங்கி இருந்து வெளியே கிளம்பி உண்டாகி இருக்கும் விண்ணளாவிய பெரிய விருட்சத்தினது செழும் பணப்பூ வளர்வினுக்காக சீதள தன் மண்கார பொருள் கேட்டு சம்பாதனை திரளினை எடுத்து, ஒரு பெரிய மரம் இருக்கு, மின்னலாவி உயர்ந்த மரம், அந்த மரத்துக்கு உணவு எங்க இருந்து கிடைக்குது? அந்த மண்ணுல இருந்து கிடைக்குது. அந்த மண்ணுல போய் அந்த ஆணி வேர் தான் அந்த உணவெல்லாம் திரட்டி எடுத்து கொடுக்குது.
அது தான் தேடி திரட்டி எடுத்த அந்த சம்பாதனை திரளினை எடுத்து தனது ஆட்சிக்கு உட்பட்ட பலபலவாம் வாதுகளாக தனித்தனியே பிரிந்து சூழ்கிறான் என்ற அந்த விருட்சக குடி கொலை குடும்பம் அனைத்தினுக்கும் சோராது நின்று பொதுப்பட ஈந்து உசுந்தி ஓடி ஆங்காங்கு சென்று பாதுகாத்து வரும் ஒரு தனி ஆணிவேரானது. அந்த ஆணிவேர் தான் அந்த அவ்வளோ பெரிய வெண்ணலாவி உயர்ந்த மரத்துக்கு ஒரு ஆதாரமாக, வண்டிக்கு அச்சாணி இருக்கிறது போல, அந்த கடையாணி இருப்பது போல அந்த ஆணிவேர் அந்த அவ்வளோ பெரிய மரத்தை தாங்கி நிற்குது. அதுக்கு ஆதாரமான ஒன்றாக இருக்குது. ஒரு அரசு தலைவனானவன் தன்னுடைய ஆட்சியின் கீழ் அடைந்து சூழ்ந்திருக்கும் தனித்தனி ஊர் குடி படை யாவினுக்குமே தம்முடைய நீதி நேர்மை திரள் கொடு திரட்டி வைத்துள்ள கஜானாவில் இருந்து எடுத்து பொதுப்படை எல்லோருக்கும் ஈந்து பாதுகாப்பு சோராது நின்று அழித்து வருகின்ற கருவூலத்தினது அமலாண்மை பலத்தலைவன் எப்படியோ அப்படி போலவே ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஆணி வேர், ஒரு ஆதார வேர் வேணும். ஒரு ஆதாரம் இல்லாம யாரும் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ ஒரு நாடுன்றதா அந்த நாட்டுக்கு அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கின்ற ஒரு தலைவனாக அந்த நாட்டுல ஒரு ராஜா இருந்து அங்கங்க போய் திரட்டி சம்பாதிச்சு வச்ச அந்த கஜானாவில இருந்து எடுத்து அந்த பொருட்களை மக்களுக்கெல்லாம் பொதுப்பட யாருக்கு எப்படி கொடுக்கணுமோன்னு கொடுத்து அத ஒரு ஆதார தலைவனாக இருந்து ஒரு மன்னன் செயல்படுவது போலவும், அதுபோல ஒவ்வொரு குடும்பங்களிலும் உள்ள மனைவி மக்கள் பிள்ளை குட்டி குழாங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனியே தலைவன் இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒருத்தவங்க ஆதாரமா இருப்பாங்க. அவங்க தன்னுடைய சம்பாதனை தேட்டினாலே எவ்வாறு சம்ரட்சணை செய்து பாதுகாப்பிட்டு வருகின்ற ஒரு குடி தலைவனை போலவே தனித்தனியே பிரிந்து போய் ஆங்காங்கு நின்று விரிந்திருக்கும் வாது கொம்பு கொலைகளுக்கும் தன்னுடைய தன் மண்கார சம்பாதனை கொண்டு திரட்டி எடுத்துள்ள திரவியத்தினை உசுந்தி ஓடி ஊட்டி பாதுகாத்து வருவதற்கு தனித்தனியே நின்று கொண்டிருக்கும் பலபலவாம் சுற்றுப்புறத்து வேர்களும். அப்போ இந்த ஆணி வேர் தான் அதுக்கு மூல காரணமாக இருந்து அது பல சுற்றுப்புறத்து வேர்களை உண்டாக்கி கொண்டு எப்படி ஒரு விருட்சத்தை அந்த விருட்சக குடி கொலை குடும்பம் அனைத்துக்கும் ஒரு ஆதார தலைவனாக இருக்குதோ, அதுபோல எப்படி ஒரு அரசனானவன் தன் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆதாரமாக இருக்கிறானோ, எப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு தலைவன் தன் சம்பாதனை தேட்டினாலே சம்ரட்சணை செய்து வருகிறானோ, அதுபோல நம்முடைய ஒரு வாழ்விற்கு ஒரு ஆதாரம் ஒண்ணு தேவைப்படுது. இந்த ஆணி வேர் இல்லைன்னா எப்படி இந்த கடையாணி இல்லாத வண்டி ஒன்றுக்கும் பயன்பட ஒரு அடி கூட அதால எடுத்து வைக்க முடியாதோ, அதுபோல இந்த ஆதாரம் இல்லாம யாராலும் இயங்க முடியாது. இந்த ஆணி வேற இந்த மரத்துல இருக்கிற இந்த ஆணி வேர் அதை எடுத்துட்டோம்னா அந்த மரமே பட்டு போயிடும். அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தூல வாழ்வுக்குரிய ஒரு ஆணிவேர், ஒரு மரத்துக்குரிய ஆணிவேர், ஒரு நாட்டுக்குரிய ஆணிவேராக மன்னன், ஒரு குடும்பத்துக்குரிய ஆணிவேராக ஒரு குடும்ப தலைவன், இப்படியெல்லாம் இருக்கிறது போல இந்த மக்கள் எல்லாருக்கும் உணவளிக்கிற ஒரு உழவன் இந்த உலகத்தாருக்கே ஆணி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் பெருமானவர்கள் உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அப்படின்னு அருளி செஞ்சிருப்பாங்க. அப்போ அந்த உழுகிற தொழில் இல்லைன்னா இந்த உலகத்து மக்கள் யாருமே உணவு கிடைக்காது. அந்த உழுகிற தொழில் செய்யறவன்கிட்ட தான் நீ என்ன தொழில் செஞ்சாலும் அந்த பசி நேரம் வந்தா நீ செய்யற தொழில் உனக்கு அந்த பசியை போக்குமா அப்படின்னா போக்காது. அப்போ அந்த உழுவார் உலகத்தாருக்கு ஆணியாக இருக்கிறாங்க. அப்போ இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் இந்த தூல வாழ்வுக்குரிய ஒரு ஆணி. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ஜீவ வாழ்க்கைக்கும் ஒரு ஆணி வேர் தேவைப்படுகிறது. அந்த ஆணி வேர் அதுக்காகத்தான் ஒரு ஞானி நமக்கு வேணும். அந்த ஞானி அந்த ஆணியாக இருக்கணும், அந்த கடையாணியாக இருக்கணும். அப்போ அந்த கடையாணி இல்லாத வண்டி எப்படி பயன்படாதோ அதுபோல இந்த வாய்ஞானிகள் பயன்பட மாட்டாங்க அந்த ஜீவ வாழ்விற்கு. அப்போ எப்படி இது ஆணியாக நிக்குது அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் வாக்கியங்கள் திருவாக்கியங்கள் மூலமாகவே நாம பார்ப்போம். திருமஞான குரல்
பக்கம் 47 பார்ப்போம். ஆணி, அவங்களுடைய அந்த வார்த்தைகள் தான் நம்ம உள்ளத்துல ஆணியாக பதிய வேண்டும் அப்படின்னு தெய்வம் அவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அவங்க இடைவிடாது அந்த நரக வேதனையை பற்றியும் அந்த நரகத்துக்கு போகாது நம்மளை காத்து அந்த பரமபத வாழ்விற்கு அவங்க ஏற்றுவதை பற்றியும், நீ சாக போகிறது இல்லை, நீ கட்டாயமாக இந்த மனித வாழ்க்கைக்கு பிறகு, இந்த தூல வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கு, இப்படிங்களாம் எடுத்து 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 சொல்லி அவங்க சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்தை அவங்க பாடுபட்டு அங்கங்க போய் தேடி, எப்படி ஒரு மரத்துல இருக்கிற ஆணி வேர் இந்த மண்ணுக்குள்ள போய் தேடி நுழைஞ்சி அது உணவை எடுத்து வாது கொம்பு கொப்பு கொலை இலை எல்லாத்துக்கும் கொடுக்குதோ, அது போல நம்முடைய பெருமானவர்கள் தேடி தேடி இழைச்சி தேடி எடுத்து கொடுத்து அதை பக்குவப்படுத்தி, அதாவது ஒரு தாய் பறவை அங்கங்க போய் உணவை தேடி தன்னுடைய அந்த குஞ்சு பறவைகளுக்கு அதை குழைச்சி தன்னுடைய வாயினாலேயே அது அதை சின்ன குஞ்சா இருக்கும்போது அதுக்கு பக்குவப்படி அதை தன் வாயினாலேயே குழைத்து கொடுக்குமா. அதுக்கு பேருதான் குஞ்சித பதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். குஞ்சிக்கு இதமான பதத்தில் அதை கொடுக்கிற மாதிரி நம்முடைய பெருமானவர்கள் இந்த குஞ்சுகள் ஆகிய நமக்கெல்லாம் இதமாகிய பதத்தில் எப்ப எதை கொடுக்கணுமோ நமக்கு அப்படி நாளும் அள்ளி கொண்டிருக்கிறாங்களே. அப்படி கோடி கோடியான வார்த்தையை எதுக்காக நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கிறாங்க? ஏன்னா நமக்கு நம்ம மனசுல எல்லாம் ஒரு இருட்டு இருக்கு. அந்த இருட்டு என்ன அப்படின்னா, செத்து போனால் அப்புறம் ஒண்ணும் இல்லை என்று நீ நினைக்கிறாயே, அதுதான் உன் மனசுல இருக்கிற இருட்டு அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யற மாதிரி, செத்து போனால் ஒண்ணும் இல்லை என்று லேசா நினைச்சு எல்லோரும் அநியாயமாக போகிறார்களே, ஏய் நீ சாக போகிறது இல்லை, கட்டாயமாக நரகத்தில் கொடிய நெருப்பிலும் அடி உதையிலும் அவஸ்தைப்பட்டு கேவலப்பட போகிறாய். உஜார், இந்த கேவலம் வேணுமா அல்லது இதுல இருந்து தப்பிக்கணுமா? நாம அது இல்லாது தப்பி முடிவில்லா மகிழ்ச்சியில் யுகங்கோடி கோடி காலத்துக்கும் சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று உன் நினைவில் போய் உட்காரட்டும். அந்த நினைவே இல்லாம தானே நம்ம தெரியறோம். என்ன இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நல்லா என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிப்போம், செத்து போனா என்ன ஒண்ணும் இல்லை என்ற ஒரு இருட்டுக்கான எல்லார் மனசுலையும் இருக்கு. அது இல்லைங்கிறதுக்காக நம்மளுக்கு இடிச்சு 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 எடுத்துரைக்கிறாங்களே. இது போய் உன் நினைவுல உட்காரட்டுங்கிறதுக்காகத்தான் நான் ஓயாம அமுத வர்ஷிப்பா பொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். குஞ்சித பதமா உனக்கு பதமாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். உன் நினைவுல போய் உட்காரட்டும் என்றுதான் இந்த பிரசங்கம் நாம் எடுத்தோமே தவிர உனக்கு புத்தி சொல்வதற்காக அல்ல. நான் பேசுறது உனக்கு ஏதோ புத்தி சொல்றேன்னு நினைச்சுக்காத. உன்னைய ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக, நீ அந்த யுகங்கோடி காலத்துக்கும் அந்த நரக அவஸ்தையிலிருந்து தப்பி அந்த சொர்க்கத்துல போய் நீ உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நினைவு உனக்கு வரட்டும், அதுக்குண்டான பாடு என்னன்னு நீ தேடி அதை செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இந்த பிரசங்கம் எடுத்தோமே தவிர உனக்கு புத்தி சொல்வதற்காக அல்ல. நாம் எப்படி பேசினாலும் அது உன் நினைவில் ஆணியாய் போய் பதிய மாட்டேன் என்கிறது. அப்போ இந்த ஆணியாக அவர்களுடைய அந்த திருவார்த்தை ஒவ்வொன்றும் நம்முடைய உள்ளத்தில் போய் ஆணியாக பதிய வேண்டும். அதுதான் நம்முடைய ஜீவ வாழ்க்கைக்கு கடையாணியாக அச்சாணியாக இருக்கும். அந்த ஆணி இருந்தாதான் இந்த வண்டியானது அந்த பரமபத வாழ்க்கையை நோக்கி முன்னேறி செல்ல முடியும். மனிதனாக பிறந்த நாம் எக்கோடி காலத்துக்கும் இருக்க போகிறவர்கள். இந்த மனித வாழ்க்கை இந்த தூல வாழ்க்கையோட முடிஞ்சு போக போகுது அப்படிங்கிற ஒரு இருட்டுல தானே இந்த உலக மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல, உன் வாழ்க்கை முடியாது, அதுக்காக நீ படைக்கப்பட்டவன் அல்ல. நீதி எனும் பொருளான மனு குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தான். நித்தியமா என்னைக்குமே இருக்க போறவன் நீ. இந்த தூல வாழ்க்கையோட முடிய போறது இல்லை. அதனால நீ என்ன செய்யணும், இதுக்கு பிறகு வாழ போற அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கிறது. அதுக்கு இந்த ஆணிகள் எல்லாம் நிறைய நமக்கு தேவைப்படுது. அவங்களுடைய திருவார்த்தைகள் என்கின்ற ஆணிகளை எடுத்து நம்ம நெஞ்சில நிறைய குத்தி கொள்ளணும். அந்த ஆணியே இல்லாதவன் தான் கடையாணி இல்லாத வாய்ஞானி. அந்த ஆணியை நிறைய வச்சு நமக்கு இந்த குத்திக்கோன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, அதுதான் கடையாணி இருக்கிற வண்டி.
அப்போ இப்பவே இந்த மனித உடல் இருக்கும் போதே அந்த சொர்க்கலோக மகிழ்ச்சியை நீ சம்பாதித்துக் கொள்ள வேணும். தவறினால் எக்கோடி காலத்துக்கும் நரகத்தில் அவஸ்தைப்பட வேண்டும் என்று கட்டாயமாய் எல்லோர் நினைவிலும் வரட்டும் என்ற ஒன்றுக்காகத்தான் காலமெல்லாம் எம்முடைய பாடு. அவங்க பாடெல்லாம் எதுக்கு? நம்முடைய பாடெல்லாம் எதுக்காக இருக்கு? இந்த வீண் பொருளை, இந்த அழிஞ்சு போற பொருளை சம்பாதிக்கிறது தான் நம்மளுடைய பாடாக இருக்கு. ஆனா அவங்களுடைய பாடு அவங்களுக்காக இல்லை, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த உலக மக்கள் எல்லாருமே ஒரு தலை கூட விடாமல் எல்லாருமே இந்த நரக அவஸ்தையிலிருந்து தப்பிக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய இந்த பாடு. அதனாலதான் அதை வார்த்தையாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வார்த்தைய நெஞ்சில ஆணி மாதிரி குத்தி வச்சுக்கோ. சும்மா போடுபோக்காக கேட்டீங்கன்னா அது அப்படியே போயிடும். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவேன். ஆணி அடிச்ச மாதிரி ஒரு சுத்திகளை வச்சு நெஞ்சில ஒவ்வொரு வார்த்தையும் அடிச்சு வச்சுக்கோ. அப்பதான் அது நெஞ்சில பதிஞ்சு நிற்கும். இதோ ஒரு வார்த்தையில் சொல்லி விட்டோமே நறுக்கு என்று, நறுக்குன்னு சொல்லிட்டாங்களே, நறுக்குன்னு அதை நெஞ்சில பதிய வைக்கணுமே. நறுக்கு என்று உன் நினைவில் இதை ஆணியாய் ஊனி வைத்துக்கொள். அப்போ அதை எப்படி நம்ம ஊனி வச்சுக்கணும்? ஆணி போல நம்மளுடைய நினைவில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எங்க பதிய வைக்கணும்? தூலத்திலேயே ஆணி அடிச்சு சுத்திகளை வச்சு தூலத்திலேயா குத்த சொல்றாங்க? நினைவுல, உன்னுடைய நினைவில் அது போய் ஆணி மாதிரி பதிய வேண்டும். ஆனா பதிய மாட்டேன் என்கிறதே. இந்த வார்த்தை ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டோம். அப்போ அந்த ஆணி எது? அவங்களுடைய அந்த திருவார்த்தை தான். ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டோம், இதை ஆணியாய் நினைவில் ஊனி வைத்துக்கொள். அப்போ அந்த அவங்களுடைய அந்த திருவார்த்தைகள் எல்லாம் அதுதான் நம்மளுடைய இந்த ஜீவ வாழ்க்கைக்கு, நம்மளுடைய அந்த வண்டி அந்த பரமபதத்தை நோக்கி நகர்ந்து செல்வதற்கு கடையாணியாக இருக்குது. அந்த ஆணியே இருக்காதே இந்த வாய்ஞானி கிட்ட, இந்த உலகத்தார்கிட்ட. குருவில்லா ஞானி என்னல் அப்படின்லாம் நம்ம பார்த்தோமே. அப்படின்னு வாயில தான் நான் ஞானின்னு சொல்லிக்கிட்டு தெரியறவன்ட்ட இந்த ஆணி ஒரு ஆணி கூட நமக்கு கிடைக்காது. அதனால அவங்களெல்லாம் நீ ஆணியே புடுங்க வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு நாம எங்க ஆணி கிடைக்குதோ அங்கதான் போய் நாம ஆணிய வாங்கணும். அப்போ நினைவு என்ன பெற்றது? அந்த நினைவுல தானே அந்த ஆணியை பதிய வைக்க சொல்றாங்க. எங்க பதிய? நினைவு என்ன பெற்றது? ஜீவதேகம் அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சிருக்காங்களே. அப்போ அந்த ஜீவதேகத்தில் நாம் வாழ்வதற்கு இந்த மெய் சொல், இந்த மெய் வார்த்தை, இந்த மெய் பேச்சு ஆணிவேராய் அந்த ஜீவதேக வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கிறது. எப்படி ஒரு விருட்சக கொலை குடும்பம் முழுவதுக்கும் ஒரு ஆணி வேர் ஆதாரமாக இருக்கிறதோ அதுபோல நம்ம எல்லாருக்குமே ஆணி வேராக அவர்களுடைய அந்த திருவார்த்தைகள் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ஆணிகளை நம்ம உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில், உள்ளம்னாலும் இருதயம்னாலும் ஒண்ணுன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இருதயமாகிய உள்ளம் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். அந்த உள்ளத்தில், இருதயத்தில், அதுதான் அறிவில், நினைவில், சூக்கும தேகத்தில் அதை பதிய வைத்துக் கொண்டால் மட்டுமே, ஆணியாக அதை பதித்து வைத்துக் கொண்டால் மட்டுமே என்ன கிடைக்கும் நமக்கு? எதுக்காக இதை பதிய வைக்கணும் இந்த ஆணிய அப்படின்னா, அந்த தீட்டு வெளியாகாத, பிணநாற்றம் இல்லாத அந்த நியாய மரணம் நமக்கு வேணுமே. அந்த நியாய மரணத்துக்கு அப்புறம் தொடர்ந்து கிடைக்க போற அந்த நித்திய பேரின்ப வாழ்வும் நமக்கு வேணுமே. அது வேணும்னா இந்த ஆணிகள் நமக்கு வேணுமே. அப்போ இந்த உலகத்தில் இந்த ஆணியை பதிக்க வைக்காதவன் எவனாவது பிணநாற்றம் இல்லாமல் சாகிறானா? இந்த உலகத்தில் நாம் பார்க்க எவனாவது தீட்டு வெளியாகாமல் பிணநாற்றம் இல்லாமல் சாகிறானா? இல்லையே. ஐயையோ எல்லோரும் நாரித்தானே சாகிறார்கள், இவங்களுக்காக நம்ம தான் ஐயையோ இப்படி போறானே. ஒரு இறந்த வீட்டுல போய் ஐயையோ போயிட்டேன்னு அழுவாங்க. அதுக்கு ஒரு சித்தர் பாடல், இனிமே அழுகிறவனை பிடிச்சிட்டு ஐயையோ போக போறியேன்னு நாம கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவோம். ஐயையோ போயிட்டியேன்னு அழுகுறியே, ஐயையோ நீ போறியே நாளைக்கு இதே மாதிரியே அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு நாம அழுவோம். அததான் தெய்வம் அவர்கள் சொல்றாங்க, ஐயையோ எல்லோரும் நாரித்தானே சாகிறார்கள். இந்த உலகத்தில் இந்த அதோகதிக்கிடையில் நாம் வந்துதான் சிலருக்கு அதை மாற்றி மனத்தோடு அடக்கமாகும்படி ஆக்குகிறோம்.
அப்போ இதுக்கும் அதுக்கும் எவ்வளவு வித்தியாசம். ஒரு நாரி சாகிற ஒருத்தனை மனமா இந்த நாற்றத்தையும் போக்கி மனத்தையும் வரவழைக்கணும்னா அது எப்பேற்பட்ட செயலாக இருக்கணும். அதை மனத்தோடு அடக்கமாகும்படி ஆக்குகிறோம். மற்ற எல்லா மனுத்திரளும் அடியோடே நாரித்தானே சாகிறார்கள். இந்த எச்சரிப்பை, இந்த வார்த்தை காதுல விழுந்த உடனே, தெய்வம் அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை காதுல விழுந்த உடனே அவங்க அதை பற்றி கொண்டார்கள். அது நேரமே பற்றி கொண்டோமே அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோமே. அப்ப இந்த வார்த்தை காதுல விழுந்த உடனே நாம எப்படி அதை பற்றி கொள்ள வேண்டும்? மற்ற எல்லா மனுத்தர்களும் அடியோடே நாரித்தானே சாகிறார்கள். இந்த எச்சரிப்பை உன் நெஞ்சில் அழுத்தமாக வைராக்கியமாக வைத்துக்கொள். அததான் ஆணி மாதிரி பதிய வச்சுக்கோ. பொழுதுபோக்காக கேட்காத. நான் வேலை பார்த்துக்கிட்டே கேட்கிறேன், நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், வேலை பார்த்துக்கிட்டே கேட்கிறேன். அப்படிதானே நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை நாம எவ்வளவு அழுத்தமா அந்த வார்த்தையினுடைய அதனுடைய செயலினுடைய அது வல்லவம் எப்பேற்பட்ட வல்லவம்னு அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியணும். அதுக்காக தான் நம்ம நாளும் எடுத்து பேசிட்டே இருக்கோம். அது லேசானது இல்லை. இதனால வர்ற நஷ்டம் ஒரு நாள் நஷ்டம் அல்ல. இப்ப இந்த உலகத்துல ஏதாவது ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, இந்த நஷ்டம் இன்னைக்கு போனா போகுது, விடு, சம்பாதிச்சுக்கலாம், நம்ம சம்பாதிச்சது தானே போச்சு. எதுனாலும் இந்த உலகத்துல இழந்ததை சரி நம்ம பெற்றுக்கொள்ளலாம், தைரியமாறு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனா இது இழந்தா திரும்ப பெற முடியாதே. இது ஒரு நாள் நஷ்டம் அல்ல, யுகம் கோடி 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 கால வாழ்வுக்கு உரிய அந்த நஷ்டமாக போயிருமே. அதனால இந்த எச்சரிப்பை உன் நெஞ்சில் அழுத்தமாக வைராக்கியமாக வைத்துக்கொள், ஆணியாக பதித்து வைத்துக்கொள். இல்லாவிட்டால் போனதுதான் போ, யாருக்கு என்ன போ. இல்லைன்னா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், நீ கேட்டா போ, எனக்கு என்ன. இதை நறுக்கென்று தெரியும். அப்படி போ எனக்கு என்னன்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க, திரும்பவும் பேசுவாங்க. இதை நறுக்கென்று தெரிவிப்பதற்காக வேண்டியே வேதாந்த நூல்கள் எல்லாம் வந்தன. நூல்கள் எல்லாம் எதுக்கு வந்துச்சு? இதை நறுக்கென்று உனக்கு தெரிவிக்கிறதுக்காகத்தான் வேதாந்த நூல்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? நாம இந்த மாதிரி ஆணிகள் எல்லாம் இந்த வார்த்தைகள்ல இருந்து நமக்கு தினமும் ஆணியா கிடைக்குது. இந்த ஆணிகளை எல்லாம் நம்ம நெஞ்சத்துல எங்க நம்முடைய அந்த ஜீவ தேகத்தினுடைய அந்த சூக்கும தேகத்தினுடைய நெஞ்சத்துல போய் அப்படியே ஆணியா பதிய வச்சுக்கணும். நறுக்கென்று இந்த ஆணிகளை நம்முடைய நெஞ்சத்தில் அழுத்தமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆணிகள் எல்லாம் யாரு தர்றாங்க? அவங்கதான் அசல் குரு பெருமானவர்கள். இந்த அசல் கிட்ட இருந்துதான் இந்த ஆணிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நகல் இருந்து கிடைக்குமா? அந்த நகல் தான் கடையாணி. அந்த ஆணியே இருக்காது அந்த நகல்கிட்ட. அதுதான் கடையாணி இல்லாத வண்டிகள். இந்த ஆணிகளில் யாரிடமிருந்தெல்லாம் நம்ம பெறலாம் அப்படின்னா, நமக்கு அசல் தெய்வத்தை காட்டி அசல் விருப்பம் தந்து அசல் உலகத்துக்கு நம்ம இதுக்கு அடுத்து வாழ போறோமே ஒரு அசல் உலகம், அந்த அசல் உலகத்துக்கு அசல் வாழ்வு பெற அழைப்பதற்காக அசலை மட்டுமே பேசுவாங்களே, அந்த அசலான வார்த்தைகளில் தான் நமக்கு இந்த நிறைய ஆணிகள்லாம் கிடைக்கும். அப்போ அந்த அமுத வர்ஷிப்பு பொழியும் போது அந்த அமுத வர்ஷிப்பிலிருந்து இந்த ஆணிகள் எல்லாம் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். அந்த ஆணிகளை, இதெல்லாம் என்ன இரும்பு ஆணிகள் அல்ல, இது தங்க ஆணிகள். இந்த தங்க ஆணிகளை நம்ம நிறைய சேகரித்து 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 எவ்வளவு வச்சுக்கிறோமோ அதுதான் அருட்செல்வமாக இருக்கும். அந்த அருட்செல்வம் தான் நமக்கு அவ்வுலகத்துக்குரிய ஒரு செல்வமாக இருக்கும். பொருள் இல்லார்க்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகு இல்லைன்னு வள்ளுவர் பெருமான் சொன்னது போல அந்த உலகத்துக்கு வாழ்கிற சொத்தாக இந்த அருட்செல்வம், இந்த தங்க ஆணிகள் தான் நமக்கு நிறைய தேவைப்படும். ஆனா இந்த உலகத்துல எல்லா அசலுக்கும் ஒரு நகல் நிறைய இருக்கும். அசல் ஒண்ணு இருந்தா உடனே அதை போல நிறைய போலிகள் வந்துடும். அசல் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா நகல் போல என்கின்ற போலி காப்பி எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம், ஜெராக்ஸ் காப்பி எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அது செல்லுபடி ஆகுமா? எங்க நீ போனாலும் ஒரிஜினல்ல கொண்டு வா அப்படிதானே கேட்பாங்க. அப்போ இந்த ஜெராக்ஸ் செல்லுபடி ஆகாது.
வேடத்தால ஞானம் வந்து விடுமா? நான் ஒரு ஞானி போல வேடம் போட்டுக்கிட்டா ஞானம் வந்துருமா? செயல் அல்லவா அது, இந்த வேஷத்திலையா இருக்கு? அப்ப வேடம்னாலே ஒன்றை போல போட்டுக்கொள்வது. ஒரு நாடக நடிகர் வேடம் போடுறாருன்னா ஒரு மன்னன் போல வேடம் போடுறார், ஒரு கடவுள் போல வேடம் போடுறார். ஒன்று போல வேடம் போடுவதுதான் அது ஒரிஜினல் அல்ல. நம்முடைய தெய்வம் அவர்கள் அந்த வேடம் எல்லாம் போட்டா ஞானம் வந்துடாதுன்னு நமக்கு பூரண புகையில எடுத்து காட்டுற அந்த பாடலை பார்ப்போம். தாடியும் சடை வளர்த்து தலை திரைத்து தவடலங்கோடுடன் காயாசமும் பூண்டு பாடியோக தண்டும் குரடும் ஏறும் இந்த வேடிக்கையினாலே ஞானம் தேடி வருமோ? பாடிடும் தன்மதி இழந்து துணையும் கெட்டு பழங்கந்தையோட பாச உடைய நிந்து குடியந்தீனிக்குமே கற்று திரிந்தாலையும் கூறு கெட்ட பித்தர்களை சித்தர் என்பரே. இதுவா சித்தரு? ஒரு சாமியார் வேஷம் மாதிரி காவி வேடம் போட்டுக்கிட்டு இருந்தா அந்த அவர் சித்தருன்றுவாங்க. ஒரு தாடியும் ஜடை வளர்த்து ஓட்டை புடிங்கிட்டிங்கிறதுக்காக ஒரு மதி இழந்து தாடி சடையத்தான் வளர்ப்பான், மதிய வளர்க்க மாட்டான். முடியத்தான் வளர்ப்பான், மதிய வளர்க்க மாட்டான். இப்படி தாடி சடையை வளர்த்து கொண்டு கூறுகட்டு திரிகிற பித்தர்கள் ஞானியா? மதியை இழந்து கூறுகட்டு திரிகின்ற இந்த பித்தர்களை தானே இந்த உலகம் சித்தர்னு சொல்லுது. ஆனா இதுகள் எல்லாம் தான் தோன்றி வாய்ஞானிகள். இவங்க கிட்ட போனா அதுங்க வண்டியும் ஓடுறதுக்கு அந்த வண்டியில கடையாணி இல்ல, ஒன்னையும் ஓட்டுறதுக்கு அதுகிட்ட ஆணியே கிடையாது. அப்போ நம்முடைய மனம் ஏற்கனவே இரும்பாக இருக்கிறது. தெய்வம் அவங்க அருள் செய்வாங்க, உன்னுடைய மனம் இரும்பாக இருக்கிறது, அதை தங்கமாக மாற்றணும். தங்கமாக மாற்றக்கூடிய அந்த ஞானம் பேசுறவங்க தான் நமக்கு வேணும். இன்னும் மேல அந்த நம்மகிட்ட இருக்கிற அந்த இரும்பை துருப்பிடிக்க செய்யறதாகத்தான் இருக்கும் இந்த கடையாணி இல்லாத வாய்ஞானிகளுடைய அந்த வார்த்தை. ஏன் அவனுக்கே மேற்படைய தெரியாது, அவனே அந்த கசப்பு தீட்டு நாற்றத்துல இருந்து அவனுக்கே தப்பிக்க தெரியாது. அவனே கடைசியில அந்த நாற்ற சாகுதான் சாக போறான். இவன் கடைசியில் அந்த கசப்பு தீட்டு நாற்றத்துடன் சாக போகிறவன். இவன் மற்றவர்களுக்கு என்ன சொல்ல முடியும்? உனக்கே அதுல இருந்து தப்பிச்சுக்கிட தெரியல, நீ மற்றவர்களுக்கு என்ன சொல்ல போற? உனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ அவங்ககிட்ட இருந்து எந்த வகையில வித்தியாசப்பட? ஒரு வேஷம் மட்டும் போட்டுக்கிட்டியா? இவனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? இவனுக்கும் தானே அவனை போல கடைசியில் தீட்டு ஜலக்கசப்பு வந்து விடுது. பிறகு இவன் ஓதின பிரயோஜனம் தான் என்ன? ஆகவே இவன் படித்ததெல்லாம் வெறும் பருவராட்டு பண்ணி தன் ஜீவனத்திற்கு இறந்து சென்று வயிறு வளர்க்க என்று தெரிகிறது அல்லவா? அப்போ இந்த வேஷம்லாம் எதுக்காக அவங்க போடுறாங்க அப்படின்னா, இறந்து தின்று உன் மடிய துளாகிறதுக்காகத்தான். இந்த வேஷம் போட்டு என்னத்தையோ 4 வார்த்தைகள் தங்க ஆணை கொடுக்க சொன்னா நம்மகிட்ட இருக்கிற இரும்பையும் துருப்பிடிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு நம்ம மடியை தொலாவிட்டு நம்மகிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு போய் அவன் வயிறை வளர்க்கறதுக்காகத்தான் அவன் இந்த வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? 2 பேருக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்க முடியாது. அப்போ இப்படித்தான் இந்த உலகத்துல எல்லாரும் நாறு சாகிறார்கள். ஓதி கொடுக்கிறார்களே, அவர்கள் மக்களுக்கு கடைசியில் வருகிற இந்த இழிவை பற்றி வெளியே சொல்லுகிறார்களா? இப்ப ஞானம் பேசுறாங்களே இந்த உலகத்துல, யாராவது மக்களுக்கு கடைசியில இப்படி வரப்போகுது அதுல இருந்து தப்பிக்கணும்னு பேசுறாங்களான்னா அந்த பேச்சே இருக்காது. சாவுடைய நேரத்தில் தனக்கும் அந்த நரக அடையாளம் வந்து விடுதே, அப்போது என்ன செய்வான்? காலமெல்லாம் மக்களிடத்தில் அநியாயமாக பிடுங்கி தின்றானே, இந்நெடிய உலகத்தில் இதை பேசுகிற ஒரு எல்லை உண்டா? இதை எடுத்து பேசி எச்சரித்து உதவக்கூடிய ஒரு துணை. இதை எடுத்து பேசும்போதுதான் அப்போது வருகிற அந்த திரு வார்த்தைகள் தான் ஒன்றொன்றும் ஆணியாக வந்து விழுது. அந்த ஆணியத்தான் நாம உள்ளத்துல பதிச்சு வைக்கணும்.
அதுதான் யமனுடைய அதிகாரத்தை முறியடிக்கக்கூடிய ஒரு அருந்துணையாக நமக்கு இருக்கும். அந்த அருந்துணையை அல்லவா நாம தேட வேண்டும். யமனுடைய அதிகாரத்திற்கு முன் யாருடைய அதிகாரமாகிலும் செல்லுமா? செல்லாது. அந்த கோரனுடைய அதிகாரம் செல்ல ஒட்டாது தடுக்கும் அதிஜெய செயலானது அகில உலகத்திற்கும் ஒன்றே ஒன்றுதானே இருக்க முடியும். அப்போ அது ஒண்ணுதான், அசல் ஒண்ணுதான் இருக்க முடியும். நம்ம பார்த்தோமே போல போலிகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அசல் ஒன்றுதான் இருக்க முடியும். ஏன்னா அவன்கிட்ட இந்த சாவுக்குரிய பேச்சே இருக்காது. அது ஏன்னா அவனுக்கே தெரியாது, அதை பத்தி அவனுக்கே தெரியாது. அப்போ இதை எடுத்து பேசி எச்சரிக்கக்கூடிய ஒரு துணை தான் நமக்கு வேணும். யமபடரை மாற்றுகின்ற செயலை பற்றி எவ்வளவோ கிரந்தங்களில் ராகரகமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை செய்ய வல்லவர்கள் யாராயிருக்க வேண்டும்? அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? செய்யாமல் செய்யும் இந்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்று சொன்னது சரிதான். அப்போ இந்த ஒரு செயல் இந்த உலகத்திலே இல்லாத, சும்மா வாய்ஞானம் பேசிக்கிட்டு தெரிவாங்களே, அவங்க பேசுற ஞானம் எல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம அந்த ஞானத்தை வெளியேயும் ஞானம் பேசுறாங்க நிறைய. அதை போய் நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் என்ன பேசுறாங்க. அப்போ இந்த செயலை பேசுறது மட்டுமில்ல, அந்த செயலை செய்ய வச்சு அதுக்குண்டான திருவார்த்தைகளை, அதுக்குண்டான அருட்செல்வத்தை நமக்கு நாளும் பதமாக, குஞ்சித பதமாக வழங்கி கொண்டே இருக்காங்களே, அதுக்கு நாம என்ன நன்றி செய்ய போறோம்? நாம அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சோமா? நாம ஒண்ணும் செய்யாம இருக்கும்போது செய்யறாங்களே, செய்யாம செய்த அந்த உதவிக்கு இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலே ஈடாகாதுன்னா அப்புறம் நம்ம எதை கொடுக்கறது? மலர்மிசை ஏகினான் மானொலி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் யார்? எப்போ? மலர்மிசை ஏகணும்னு சொன்னாங்கன்னா என்ன? மலர் மேல ஏறணும் அப்படின்னா ஒரு பூவை போட்டு அது மேல ஏறி உக்காந்துக்கிறத அப்படித்தானே காமிக்கிறாங்க. சரஸ்வதினா ஒரு தாமரை பூ மேல ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. தெய்வம் அவர்கள் கேட்பாங்க, சரஸ்வதி அந்த தாமரை மேல ஏறி உக்காந்தான்னா அந்த தாமரை அமுங்கி போயிடாதா, நசுங்கி போயிடாதா? மலர் மிசை ஏகுதல் அப்படின்னா அவங்களுடைய அந்த திருவார்த்தைகள் தான் மலராக இருக்கு. அதைத்தான் அது மேல நீ ஏறணும், அதை உன் உள்ளத்துல வாங்கணும், அதுக்குத்தான் சொன்னாங்களே தவிர ஒரு பூவை போட்டு அது மேல நீ ஏறி உக்காந்துக்கோன்னு சொல்லல. கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நீ கல்வி கற்கிறன்னா என்ன? நற்றாளை தெரிஞ்சல்லவா கல்வி கற்கணும். நானும் கல்வி கற்கிறேன்னு என்னென்னத்தையோ கத்துக்கிட்டு அதுக்கு பேர் கல்வியா? நற்றாளை மனிதன் எங்கே கண்டான்? ஆதம் பாதமாகி அது மனிதனுடைய உள்ளமை பெட்டகத்தில் அல்லவோ இருக்கிறது. தன்னை அறியாதவன் தொழு தொழு என்று மற்றவர்களுக்கு சொல்லுகிறானே, இவன் முந்தியே முத்தி அடைந்தவனா? அப்போ இவனே முத்தி அடையல, இவனே நாரிச்சாகிறதுக்கு இருக்கிறான். இவனே ஒரு கடையாணி இல்லாத வண்டி, அந்த வண்டி ஒரு இன்ச்சு கூட நகர முடியாத வண்டி, ஓட்ட வண்டி. இந்த ஓட்ட வண்டி எப்படி நம்மளை போய் கரை சேர்க்கும்? அப்போ மற்றவர்கள் தெரியாதவர்களாம், அவர்களுக்கு இந்த ஓட்ட வண்டி புத்தி சொல்லுகிறதாம், அவர்களுக்கு இவன் புத்தி சொல்கிறானாம். என்ன படுசாமம்! அப்போ இப்படியாப்பட்ட படுசாமம் தான் இந்த உலகத்துல இருக்கு. இவங்கதான் கடையாணி இல்லாத வண்டியாக இருக்கு. அப்போ நம்மளை அந்த கரை சேர்க்க வரல அந்த வண்டி. அந்த வண்டியை கொண்டு வர்ற அவங்களுக்கு நாம என்ன கைமாறு செய்ய முடியும்? ஒரு கைமாறு செய்ய முடியாது. அதுக்குதான் தெய்வம், நீ கொடுக்கறதுக்கு ஒரு பொருளை இறைவனே உன்கிட்ட வச்சு படைச்சிருக்காங்க, அதை எடுத்து நீ கொடுத்தா போதும். அப்போ இவங்கெல்லாம் யாரு? இந்த கடையாணி இல்லாத வண்டிகள் எல்லாம் அவங்களும் பேசுவாங்க. இப்போ தெய்வம் அவருடைய அந்த திரு வார்த்தைகள் தான் நமக்கு ஒவ்வொரு ஆணியாக, உள்ளத்து ஆணியாய் அதை நம்ம பதிய வைக்கணும்னு பார்த்தோமே. அது ஒவ்வொரு இவங்களும் பேசுவாங்க. இதெல்லாம் ஆணியா அப்படின்னு பார்த்தா அவங்க பேசுற பேச்சு எப்படி இருக்கும்? நமக்கு இந்த உலகத்திலையும் ஞானம் பேசுவாங்க. நானும் பாக்குறேன் எப்படி பேசுறாங்கன்னா, மக்களை எல்லாம் ஒரு ஞான சபைன்னு வச்சுக்கிட்டு மக்களை எல்லாம் வரிசையாக நிக்க வச்சு, இங்க வா, உனக்கு என்ன வியாதி? சரி, நீ ஆஸ்பத்திரிக்கு போகாத, டாக்டரை பார்க்காத, நான் துப்புறேன், உனக்கு வியாதி சரியா போயிடும் அப்படின்னு துப்புறேன் ஒருத்தன். உடனே வியாதி சரியா போகுது. அப்புறம் ஒருத்தன், உனக்கு என்ன? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனையா? இந்த கூப்பிடுறேன், கர்த்தரே இவர் கடனை உடனே சரி பண்ணுங்க. நான் சொல்லிட்டேப்பா, கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், உன் கடன் அடைபட்டு போயிரு. இதெல்லாம் ஆணியா?
போப்பா நீ யானையே புடுங்க வேண்டாம்ப்பான்னு சொல்லியிருந்தோம் நம்ம அவங்ககிட்ட. அப்போ இந்த நோயை தீர்க்கிறதுக்கும் இவங்க கடனை கட்டுறதுக்கும் மூஞ்சில துப்பி அனுப்புறானே, இதுதான் தான் தோன்றி வாய்ஞானிகள். கடையாணி இல்லாத வண்டிகள், ஒன்றுக்கும் உதவாக்கரைகள். அப்போ இன்னொன்னு கூட நான் பார்த்தேன், ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருப்பானா, அவர்கிட்ட போய் நாம போய் என்னெல்லாம் பிரச்சனை சொல்றோமோ அவர் உடனே தீர்த்து வச்சிருவாராம். இப்போ அவர்கிட்ட ஒரு பெண் வர்றாங்களாம். அந்த பெண் அவங்க கணவர் ரொம்ப தாக கிடக்கிற நிலைமையில இருக்கிறாரா, அது அந்த சாமியார்கிட்ட சொல்றதுக்காக ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு. இந்த சாமியாரையும் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு அந்த சாமியாரை பாக்குறாங்களாம். பார்த்து அவங்க சொல்லணும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாரு, சொல்லணும். சொல்ல முந்தையே அந்த சாமியார் சொல்லிட்டாரா, இங்க வாமா, நான் சொல்ற ஸ்பெல்லிங் எழுதிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. சாமி நான் சொல்றேன் சாமி, எங்க வீட்டுக்காரரு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் சொல்ற ஸ்பெல்லிங்க மட்டும் எழுதிக்க, உனக்கு உரியது என்னமோ எனக்கு மேல இருந்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவை சொல்லவே விடல, நான் ஸ்பெல்லிங் சொல்லுவேன் எழுதிக்கோன்னாராம். அந்த அம்மாவும் சரின்னு ஒரு பேப்பர் எடுத்து ஸ்பெல்லிங் எல்லாம் எழுதிட்டு, போமா உனக்கு இதுதான் எனக்கு மேல இருந்து, நீ எதுக்கு வந்திருக்க, எல்லாமே எனக்கு மேல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, நான் சொல்லிட்டே போயிட்டு வா அப்படின்ட்டாராம். அந்த அம்மாவும் போயிடுச்சு. அதுக்கு என்ன அந்த ஸ்பெல்லிங்ல என்ன எழுதிருக்கு என்னமே ஒன்றும் புரியல. ஆனா அவர் சொன்ன அந்த ஸ்பெல்லிங் எல்லாத்தையும் எழுதிக்கிச்சு அந்த அம்மா. அது ஒரு இங்கிலீஷ் சாமி போல, இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் சொல்லியிருக்கு. தெய்வம் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் ஞானி, கழுதை குரலை கேட்டு கழுதை ஞானி, இப்படி எல்லாம் இது ஒரு இங்கிலீஷ் ஞானி. அப்போ இந்த அம்மா போயிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட போய், நான் இன்னைக்கு ஒரு ஞானியை பார்த்தேங்க, அந்த ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் சொன்னாரு, அது என்னன்னே எனக்கு புரியல, நான் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட என்னை சொல்ல விடல, உனக்கு புரியுது எனக்கு மேல இருந்து ஆர்டர் வந்துருச்சு, இந்த ஸ்பெல்லிங் மட்டும் எழுதிக்கோன்னு சொன்னாரு, எனக்கு என்ன பண்ணனே தெரியலன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார்ட்ட புலம்பிக்கிட்டு இருந்தேன். அந்நேரம் அந்த வீட்டுக்காரரை பாக்குற டாக்டர் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எழுதிருக்கீங்கன்னு கேட்டோம்னா, இது ஒரு ஸ்பெல்லிங் என்னமோ ஒருத்தர் சொன்னாரு எழுதிருக்கேன் கொண்டாங்க. அதை வாங்கி பார்த்தாராம். பார்த்துட்டு, ஆஹா இது யார் எழுதி கொடுத்தது, இது ஒரு அருமையான மருந்தின் பெயரு, இந்த மருந்து கொடுத்தாதான் உங்க வீட்டுக்காரு பிழைப்பாரு, எனக்கே இவ்வளவு நாள் தெரியாம போச்சு, ஆஹா இதை எழுதி கொடுத்தவர் யாருமா, இந்த மருந்தை உடனே வாங்கி உங்க வீட்டுக்காரருக்கு கொடுத்தா உடனே அவர் குணமாயிடுவார். அந்த டாக்டருக்கு என்ன படிச்சானோ என்ன கழிச்சானோ அதெல்லாம் அவனுக்கு இவ்வளவு நாள் தெரியலையா, இந்த ஸ்பெல்லிங்க பார்த்தவொடனே அவனுக்கு அறிவு கண்ணு திறந்துருச்சான். அப்போ அந்த மருந்தை போய் அதுக்கப்புறம் அந்த ஸ்பெல்லிங் ஒரு மருந்தோட பேரம், எப்படி பாருங்க, அந்த மருந்தோட பேரை அந்த சாமியாரு எங்கிருந்தோ வாங்கி எழுதி கொடுத்துட்டானா. அதுக்கப்புறம் இந்த மருந்தை வாங்கி கொடுத்து அந்த வீட்டுக்காரு சரியாயிட்டான். இதுதான் வாய்ஞானி பேசுகிற கடையாணி இல்லாத வாய்ஞானிகள். இன்னும் சொல்றாரு, அவரே ஒரு பரீட்சைக்கு போற பையன் கேட்டானா, சாமி நாளைக்கு எனக்கு பரீட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால பரீட்சை, எனக்கு நான் இன்னும் சரியாவே படிக்கல, நான் என்ன செய்யணும்னு, இது கொஸ்டின் பேப்பரே உனக்கு தரேன், எனக்கு ஞான திருஷ்டியில கொஸ்டின் பேப்பர் தெரியும் அப்படின்னு பார்த்து அப்படியே பார்த்தாரா, அவருக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சான், கொடுத்துட்டாராம். அந்த பையன் அதை மட்டும் படிச்சு 10 மார்க் வாங்கிட்டான். இப்படியெல்லாம் ஞானம் பேசுறாங்களே, இதுவா ஞானம் இந்த உலகத்துல? அப்போ இப்படியான வாய்ஞானம் பேசுகிற இதுக்கு பேர் தான் வாய்ஞானம். வாயினாலே பொழைக்கிறது, இப்படி பேசி பேசி சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறத புடுங்கி திங்கிறது. இப்படி வாய்ஞானம் பேசுகிற வாய்ஞானிகள் கடையாணி இல்லாத வண்டிகளாக தங்களுடைய வாயாலேயே பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த வாய்ஞானிகள் கடையாணி இல்லாத வண்டிகள் நமக்கு வேணுமா? இந்த வண்டிகள்லாம் நமக்கு வேண்டாம். நம்மளையும் தங்கமாக மாற்றி, இரும்பாக இருக்கிற நம்மளையும் தங்கமாக மாற்றி இறுதியில நம்ம அந்த பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த தங்க ரகத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்திலும் அந்த தங்க ஆணிகளை நிறைய பதித்து வைத்துக் கொள்ள செய்வதற்காக நாளும் நமக்கு அந்த உள்ளத்தில் பதித்து வைத்துக் கொள்ளும் தங்க ஆணிகளை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது அந்த தங்க ஆணிகளை நிறைய வாங்கி வாங்கி நம்ம உள்ளத்தில் நிறைய பதித்து வைத்துக் கொள்வோம் என்று கூறி, அப்படியான ஆணிகளை நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் அந்த பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்திப்பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.